Hi guys, welcome back to my YouTube channel. Different பாய் வீட்டு பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? மட்டன் 2 kg எடுத்துக்கங்க. கல்லுப்பு, பிரியாணி இலை, லவங்கம், புதினா, கொத்தமல்லி இலை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. பட்டை, ஏலக்காய், லவங்கம் லேசாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் வந்து 150 ml எடுத்துக்கோங்க. நெய் வந்து 50 ml எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலா இதில் போட்டுடலாம். ஆனியன் வந்து 3 இது ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், புதினா போட்டு இதில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். ப்ரௌன் கலர் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 10 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பிறகு பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா, உப்பு போட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ½ கப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் ஊற்றின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த கிரேவி ஃப்ளேவரில் வந்திருக்கும். கொஞ்சம் நம்ம குக் பண்ண வச்ச மட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். மட்டன் மட்டும் ஆட் பண்ணிங்க, தண்ணி ஆட் பண்ணாதீங்க. நல்லா வதக்கி விடுங்க. டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா கொத்தமல்லி கீரை இதில் ஆட் பண்ணுங்கள். இந்த கொத்தமல்லி கீரை போட்டால் தாங்க மட்டனுக்கு டேஸ்ட்டே ஹைலைட்டாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கொத்தமல்லி கீரை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மட்டன் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது இப்போது நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்குனிங்கன்னா மட்டனோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 kg மட்டனுக்கு 1½ kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் 3/4 இது தண்ணி வச்சுட்டு புதினா, பிரியாணி இலை, லவங்கம், உப்பு, அரிசி எல்லாம் போட்டுட்டு 70% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இப்போ நம்ம அந்த மட்டன் கிரேவி மேலே இந்த ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் உடஞ்சிராம நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். பார்க்குறதுக்கே உங்களுக்கு லுக்கு வந்து நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போந்தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பிரியாணி வந்து தம்மில் போட்டுடலாம். நம்ம இப்போ ஒரு 20 மினிட்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக குக்காகி வந்துடும். அரிசி கூட நல்லா உடையாமல் இருக்கும். ரொம்ப கிளறி விடாதீங்க. கெவரா வாட்டர் ஒரு ½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் பிரியாணி இருக்குங்க. எல்லாருமே செம்மையாக சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. எண்ணெய் கத்திரிக்காயில் மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் ஹைலைட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக உதிரியாக வந்துருச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு. மட்டன் கூட பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு ஜிஞ்சர் தம் டீ குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பாய்.